பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி தொகுதிக்கு உட்பட்ட உளுந்தூர்பேட்டை நகராட்சி 35,000 மக்கள் தொகை கொண்டது. அந்த பகுதிக்கு 10 நாளைக்கு ஒரு முறை தான் குடி தண்ணீர் வழங்குகின்ற ஒரு நிலை இப்பொழுது உள்ளது. அதை ஒவ்வொரு நாளைக்கும் குடித்தண்ணீர் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். அவசர பொதுமுக்கியம் வாய்ந்த நிகழ்வினை விதி 55 கீழ் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வலங்கைமான் வட்டம் விளத்தூர் ஊத்துக்காடு துணை மின் நிலையங்கள் முறையே 2020, 2021 ஆண்டு அனுமதிகள் அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. பணிகள் துவங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. தங்களுடைய தொகுதிகள் மற்ற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து கேட்கின்ற போது இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் அதற்கு சரியான பதிலை வைத்திருக்கிறார்களா என்பதை தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் அதை அனுமதித்தால் அது நன்றாக இருக்கும். இன்றைக்கு ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆகவே இனிமேல் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் உரிய பதில் வைத்திருக்கிறார் என்று தங்களுக்கு வந்ததற்கு பிறகு அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. படிச்சிருங்க, அதை படிங்க. கவன ஈர்ப்பில் கொடுத்ததை படிங்க. திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணி நகரம், திருத்தணி ஒன்றியம், ஆர்கேப்பேட்டை, பள்ளிப்பட்டு ஒன்றியங்களில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவுவதால் பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனைக்காக ஆங்காங்கே சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்கனவே இந்த அவையிலே உள்ளாட்சித்துறையுடைய படிங்க, அதை படிச்சிருங்க. கவன ஈர்ப்பு படிங்க தயவு செய்து. அவ்வளவுதான். குடிநீர் பிரச்சனை அதிக அளவில் உள்ளதால் அப்பகுதி மக்களுடைய நலனுக்காக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து மீண்டும் ஒரு முறை சட்டப்பேரவை தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். நான் நிறைய கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறேன். 2 மட்டும் மாண்புமிகு அமைச்சரோடு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா என் தொகுதியுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை மழை காலம் தொடங்க இருக்கிறதுனால மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். செஞ்சி தொகுதியில் போத்துவாய் கிராமத்தின் மலைப்பகுதியில் முனப்பாய் ஏரி என்ற ஏரி இருக்கிறது. அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் இருவாய் மடை சேதமடைந்த காரணத்தினால இன்னும் நவம்பர், டிசம்பர் மாதத்தில் அது தண்ணீர்லாம் வந்தனால விளைநிலங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த முனப்பாய் ஏரியினுடைய இருவாய் மடையை சீர் செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவையின் கவனத்தை ஈர்த்து, அதேபோல் போக்குவரத்து துறையில் ஒப்பந்தத்தில் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்களை அமர்த்துவதாக ஒப்பந்த முறையில் அமர்த்துவதாக செய்தி வருகிறது. அதை குறித்தும் அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.